அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஐகார் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் 2024-25 அகாடமிக் இயருக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டிங்க சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்கோட. அடுத்த கவுன்சிலிங் தான் வரும். இதுக்கு என்ன பண்ணணும், அதாவது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜில் என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் அதை திருப்பி கேட்டிருக்கிறதுனால இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் உள்ளதை கோத்ரூ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஒன்று கூட உங்களுக்கு வந்து சேரும். இது icar.admission.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. கிளாஸ் நியூஸ்லாம் போயிட்டுருக்கு, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்னு சொல்லிட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம பேசுகிற விஷயம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் யூஜி கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அது ஒரு பெரிய ஃபைலு. அதில் உங்களுக்கு யூனிவர்சிட்டி வைஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, அந்த எலிஜிபிள் கோர்ஸ் வைஸு, என்ன கோர்ஸுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸு, எவ்வளோ சீட்ஸு அப்படிங்கிற விஷயம் வந்து அதில் தெரிய வரும் இருக்குது. அதுதான் அப்போ அதில் பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏயூவில் நான் அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸு, எவ்வளோ சீட் இருக்குது, கேட்டகரி வைஸு அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர். ஓகேங்களா? இதில் லேட்டஸ்ட் அந்த 42 பேஜ்னு நினைக்கிறேன், லாஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியலாம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எல்லோரும். இருந்தாலும் இதில் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறேன். இப்போ நிறைய பேர் சார் நான் வந்துட்டு பயாலஜி எடுத்துருக்கிறேன், ஆனால் பயாலஜி இல்லை, மேக்ஸ் எடுத்திருக்கேன், எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி கிடையாது. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை கோத்ரூ பண்ணிங்கன்னா எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எத்தனை கோர்சஸ் இருக்குது மொத்தமாக ஐகார் கவுன்சிலிங் மூலமாக 12 கோர்சஸை ஃபில் பண்ண போகிறாங்க. ஆல் இண்டியா கோட்டா மீன்ஸ் 20% சீட் இருக்குது ஆல் இண்டியா லெவலில். இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 5221 சீட்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் இந்த மாதிரி இப்போ இந்த 12 டைப் கோர்சஸ்க்கு. ஓகேங்களா? இந்த கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், 5-2-1 இதுதான். ஸோ இந்த 5-2-1 5221 சீட்டுக்கு தான் அந்த கவுன்சிலிங் நடக்குது. இதில் யூனிவர்சிட்டி வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஷெட்யூல்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த கவுன்சிலிங் எப்போ நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. சிலபஸ் அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு. ஸோ மார்க்கை வச்சு தான் நம்ம கியூட் ஸ்கோர் வச்சு அப்ளையும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம எதிர்பார்க்குறது கவுன்சிலிங் டேட்டு தான். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும் இருக்குது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டியெல்லாம் நீங்கள் எக்ஸாம்ஸ் ஏற்கனவே கோத்ரூ பண்ணதுனால ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நீங்கள் அந்த ஐகார் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுவும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? முக்கியமான விஷயம் நான் பேசுகிறதுன்றது அந்த சீட்ஸு, எலிஜிபிலிட்டி, அந்த கம்யூனிட்டி வைஸு, அது ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி வைஸு, கோர்ஸ் வைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த ஐகார் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கொடுத்துருக்கு பாருங்களேன், இதுதான் இந்த டேபிள். யூனிவர்சிட்டி வைஸ் எசென்சியல் சப்ஜெக்ட்ஸ் எலிஜிபிலிட்டி என்ன, அப்புறம் ஐகார் கோட்டா சீட்டு என்ன, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அப்புறம் எனி அதர் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ பிஎஸ்சி ஃபஸ்ட்டு பார்க்குறது ப்ரோக்ராம் வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர். அதில் ஆச்சரியா என்ஜி ரங்கா அந்த ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி பாருங்களேன், ஃபிசிக்கல் சயின்ஸு படிச்சிருக்கணும், பயாலஜிக்கல் ஆர் நேச்சுரல் சயின்சஸ். இது 12th இருக்கணும். ஐகார் சீட்டு மட்டுமே 146 சீட் இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 15. இதே போல் நீங்கள் இந்த தமிழ்நாடு நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. அதை பார்க்கணும்னா ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதே போல் தான் மற்ற கோர்சஸ்க்கும் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த விஷயம் தெரியும். இந்த கொடுத்துருக்கு இல்லையா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்னென்ன சப்ஜெக்ட்ஸும் எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி படிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்டு சுவாலஜி இந்த மாதிரி. எவ்வளோ சீட் இருக்குன்னா 175 சீட்டு இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு மட்டும். அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 19. இது தாங்க முக்கியமான விஷயம் சொல்ல வந்துருக்குது. எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, படித்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கவுன்சிலிங் பற்றின அப்டேட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.